ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவை பிரயோஜனப்படுத்திடலாமா? தைக்கவே தெரியல, மிஷின் மட்டும் எதுக்குன்னு துருபிடிக்க விட்டிங்களா? எடுங்க, நம்ம டெய்லர் ஆயிடலாம் இந்த லீவில். இப்போது நீங்கள் ஓரமாக போட்டிருக்க மிஷின் எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க. ரொம்ப நாளாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். வேஸ்ட் ப்ரஷ்ஷு, மண்ணெண்ணெய், தேங்காய் அப்படி ஏதாச்சும் வச்சு நீங்கள் நல்லா அதை தொடச்சி விட்டுக்கோங்க. துரு அது எதாவது அடைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்து குத்தி விட்டுக்கோங்க. எந்த ஹோல்லாம் இருக்கோ அந்த ஹோல்லலாம் நீங்கள் நல்லா ஆயில் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour ஊற விடுங்க. என்னோடய மிஷின் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, நான் அதனால் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். அந்த ஃபூட்டரில் வந்து நீங்கள் ஆயில் விடக்கூடாது. ஃபூட்டருக்கு வலது பக்கமாக 2 ஹோல் இருக்குது இல்லையா, அதை நல்லா தட்டி விட்டு அதில் ஆயில் விடுங்க. அதில் தான் உங்களுக்கு அசைகிற பகுதி இருக்கே தவிர ஃபூட்ரு வந்து ரொம்ப தேவைப்படாது. என்னைக்காச்சும் ரொம்ப சிக்கிச்சுன்னா நம்ம ஃபூட்டரில் போட்டுக்கலாம். இப்போது வீல் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆயில் பண்ணிவிட்டு அதை லேசாக அசைச்சி விடுங்க. அப்போ தான் உங்களோட நீங்கள் ஊற்றின ஆயில் வந்து சமமாக பரவும் உங்களோட மிஷினில். இப்போது இதை ஃபூட்ரு சுற்றி விட்டாச்சு. இனிமேல் நம்ம மேலே போட்டது மட்டும் பத்தாது இல்லையா, கீழே வீல் பக்கமும் பெடல் பக்கமும் போடணும். வீல் பண்ணுற இடத்துல நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தூசிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தட்டி எடுத்துருங்க, ஏன்னா அதுவுமே உள்ளே போய் சிக்கிக்கும். எதில் அசையுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பக்கம் அசையும். இந்த பக்கமும் அசையும், அந்த பக்கமும் உங்களுக்கு அசைவு கொடுக்கும். அசைவு கொடுக்குற இடத்துல நல்லா ஆயில் பண்ணிக்கோங்க. பெடல் பண்ணுற இடத்துலையும் 2 இடம் இருக்கும். அந்த பெடலோட அந்த பிடிச்சிருக்கிற இடம் 2 இடத்தையும் நீங்கள் நல்லா ஆயில் பண்ணி லேசாக சுற்றி விட்டிங்கன்னா ஆயில் பரவிக்கும். இப்போது நீங்கள் வந்து மிஷின் அடிக்க கூட தெரியலனா நீங்கள் முதல்ல அதை ரன் பண்ண கற்றுக்கோங்க. ஆயில் பண்ண பின்னாடி திரும்பவும் துடைச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா மேலெலாம் ஆயில் இருக்கும் இல்லையா. இப்போது இந்த மாதிரி உங்களுடைய மேலே இருக்க குட்டி வீல் இருக்குது இல்லையா, இதை முன்னாடி சுற்றி விடுங்க. கொஞ்சம் பழகினவங்களுக்கு அது உடனே சுற்றிடும். புது பிள்ளைங்களுக்கு வந்து இது சுற்றுறது கஷ்டம். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா உங்களோட கால் பெடல் இருக்கு இல்லையா, அது தன்னால் அசைவு கொடுக்கும். அது அசைவு கொடுக்கும்போது எப்படி அசைவு கொடுக்குதோ அதன் போக்கிலேயே போய் நீங்கள் மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வீல் வந்துடும். நல்லா ட்ரை பண்ணுங்கள், நிறைய ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆனோடனே தன்னால் அது ஃப்ரண்ட்டில் சுற்றுறது உங்களுக்கு பழக்கமாயிரும். வரலன்னு உடனே விடாதீங்க, தயவு செய்து கூட 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். இப்போ நூல் சுற்றலாமா? நூலை போட்டுக்கோங்க மிஷினில். அந்த மேலே ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. கீழே ஒரு கவு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் போட்டுட்டு நான் காமிச்ச மாதிரி இந்த வீல் இருக்கு இல்லையா, அந்த பெண்டு அதில் ஒரு ரவுண்டாக ஒரு இது இருக்குல்ல, அதில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி இந்த மாதிரி முன்னாடி சுற்றி இப்படி அமுத்துனீங்கன்னா இந்த நூல் வந்து சுற்றும். என்னோடய மிஷின் பழைய மிஷின் இல்லையா, அந்த பெல்ட்டு போயிடுச்சு. இது இல்லாதவங்களுக்கு, என்னை மாதிரி அது இல்லாதவங்களுக்காக இதை எப்படி நீங்கள் சுற்றணும் அப்படின்னா, நீங்கள் எப்பவும் போல் மிஷினை நூலை ரெண்டு வாட்டி சுற்றி லாக் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இப்படி பெரிய நீடிலோ ஸ்க்ரூ ட்ரைவரோ யூஸ் பண்ணலாம். நூல் மேல் நோக்கி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வீல் முன்பக்கமாக சுற்றட்டும். முன்பக்கம் சுற்றிட்டு அதை கொண்டு இந்த நீடில் அழுத்தி அதில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுற்றும். நூலை உங்களுடைய இடது கையை கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, சமமாக சுற்றுறதுக்காக. இப்போது நீங்கள் சுற்றும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை இந்த மாதிரி இழுத்திங்கன்னா வந்துடும். இழுத்து விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் சுற்றிக்கலாம் உங்களோட நூலை. இப்போ சுற்றி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நூல் போடலாமா? நான் எப்படி நூல் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மேலே இருக்க கம்பியில் நீங்கள் நூலை போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த பக்கமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் மேலே ஒரு வாய் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்கும், க்ளோஸ் இருக்காது. நான் தெரியுது உங்களுக்கு. அந்த ஓப்பனில் நீங்கள் நூலை போட்டுக்கோங்க. அதில் போட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. அந்த டென்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டென்ஷனில் நம்ம நூல் விட போகிறோம். நூல் டென்ஷனில் போடும்போது உங்களுடைய நூல் மேலே போட்டிருக்கீங்க இல்லையா, நூல் கண்டு, அதில் உள்ள நூலை வலது கை வச்சு நீங்கள் கொஞ்சம் டைட் பிடிச்சிக்கோங்க. புது பிள்ளைங்களுக்காக இது பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடம் டைட்டாக இருக்கும் இல்லையா, நீங்கள் அப்படி இழுத்து அந்த டென்ஷனில் சுற்றும்போது அந்த நூல் டென்ஷனில் லாக் ஆகிக்கும். இல்லாட்டி டென்ஷனில் லூஸாக கிடக்கும். உங்களோட தையல் வந்து லூப்பு தான் விழும். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி புது பிள்ளைங்க நூல் போடுறதுக்கு இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ போட்டிங்களா, டென்ஷனில் நூல் போட்ட பின்னாடி மேலே ஒரு கை இருக்கு இல்லையா, மிஷினோட கை அது அந்த உள்ளேருந்து வெளியே நின்று ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் நூலை போட்டுக்கோங்க. திருப்பி கீழே ஒரு கொண்டி மாதிரி இருக்கும், அது வந்து ஓப்பன் தெரியாது, ஆனால் அப்படி உள்ளே தள்ளுனீங்கன்னா போயிடும். இப்போது இந்த மாதிரி மாட்டி லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஊசியில் நூலை மாட்டிடுங்க. மேலே ஓப்பன் வாயில் வந்து டென்ஷனில் வந்து கையில் வந்து
கொக்கியில் வந்து 5வது தான் நம்ம வந்து ஊசியில் நூலை கொறுக்க போகிறோம். அந்த நூலை கொறுத்து நீங்கள் வெளியே எடுத்துருங்க. எனக்கு கண்ணே தெரில, கஷ்டப்பட்டு தான் கொறுத்துருக்கேன். திருப்பி கட் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுக்காக முடியல அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொறுத்து எடுத்துருங்க. இப்போமாவது கொறுக்க முடியுதான்னு பார்ப்போம். கொறுத்துட்டேன். இப்போது நம்ம பாபின் கேஸை உள்ள வந்து எப்படி செட் பண்ணுறது, பாபினை எப்படி செட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே உள்ள நூல் போட்டாச்சு. நம்ம இனி கீழே உள்ள நூல் எடுக்கணும்னா இது பாபின். நம்ம வந்து பாபின் கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் இந்த பாபினை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணோம். நீங்கள் இடது கையில் கேஸை வச்சுக்கோங்க, பாபின் வலது கையில் இருக்கட்டும். அதில் மேலே ஒரு ஓப்பன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் வழியாக நம்ம அந்த நூலை உள்ளே எடுக்கணும். காமிக்க பாருங்கள். இடது கையில் இருக்கிற பாபின் கேஸ் மேலே இதை விட்டு வெளியே நூல் இருக்க மாதிரி விட்டுக்கோங்க. அந்த ஓட்டை வழியாக நீங்கள் இப்படி வலது கை பக்கமாக அப்படி இழுத்திங்கன்னா அதுவே வந்து உள்ளே லாக் ஆகிக்கும். இப்போது அதில் ஒரு ஹூக் மாதிரி வெளியே தெரியுதுல, ஒரு கொண்டி மாதிரி, அது மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இதை செட்டில் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையை கீழோடி எடுத்துகிட்டு வாங்க. என்ன இருக்கு இல்லையா, கையை கீழோடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு போடுறது ஈஸி. எடுத்து அதில் ஒரு தெரியுதா ஹூக் மாதிரி, அதில் கொண்டு இந்த ஹோலை அதில் லாக் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி லாக் பண்ணும்போது மேலே இருக்கிற கொண்டு உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்கு உள்ள இடம் இருக்குது. நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். கீழோடி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி வச்சு அந்த கொண்டியில் இப்படி அழுத்துனீங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். லாக் ஆகிடுச்சு. இதே இது நீங்கள் வெளியே எடுக்கிறதா இருந்தால் அப்படி ஈஸியாக எடுத்தால் வராது. அதில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு பார்க்கும்போது அந்த லாக் இப்படி இழுத்தீங்கன்னா இந்த பாபின் கேஸ் வந்து வெளியே வந்துடும். திருப்பி வைக்கும்போதும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த லாக் எடுத்துகிட்டு வச்சிங்கனாலும் ஈஸியாக உள்ளே செட்டில் ஆகிரும். இப்போது நம்ம வந்து அந்த கேஸை பார்த்தீங்களா, அந்த லாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி கொண்டு உள்ளே செட் பண்ணிங்கன்னா அந்த டக் சவுண்ட்லாம் இல்லாமையே அது உள்ளே போய்க்கும். இப்போது நம்ம வந்து மேலே ஓப்பன் பண்ணியிருக்கிற பாக்ஸை மூடிக்கலாம். இந்த மாதிரி அது ஷட்டர் லாக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்க வேண்டியதில்லை, இழுக்கு தான் தேவை. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே ஒரு நூல் இருக்குது. ஒரு நூலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக தைக்க ஆரம்பிக்கவே கூடாது. நான் காமிக்கிற மாதிரி வீலை 2 வாட்டி இப்படி சுற்றுங்க. வீல் உங்களோட ஊசி வந்து கீழே போய் கீழே இருக்க நூலை மேலே ஒரு மாதிரி வி மாதிரி எடுத்துகிட்டு வரும். அதாவது கொண்டி மாதிரி கீழே இருக்க நூலை தூக்கிட்டு வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? வெளியே இருக்க ஒத்த நூலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் வீல் இருக்கு இல்லையா, மேலே இருக்க சின்ன குட்டி வீலை ஃபுல்லாக ஒரு சுற்றிக்கோங்க. ஏன்னா நூல் வெளியே இருக்குது, அது உள்ளே ஒரு குத்திட்டு வரும். ஊசி போய் உள்ளே ஒரே ஒரு வாட்டி தான் உள்ளே போய் வரணும். உள்ளே போய் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி கொண்டி மாதிரி கீழே இருக்க நூலை அது எடுத்துகிட்டு வந்துடும். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா 2 நூல் கைக்கு வந்துடும். இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாமா? இப்படி நேர்கோடு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகினராக இருக்கீங்களே அதனால் நேர்கோட்டில் நீங்கள் அப்படி, அதாவது உங்களோட வீல் முன்னாடி சுற்றுற மாதிரி நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. இந்த இருக்கு இல்லையா, உங்கள் வீடு முன்னாடி சுற்றுற மாதிரி முன்னாடி சுற்றினாலே உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஸ்ட்ரைட்டாக அழகாக வந்துடும். பின்னாடி முடிஞ்சளவு விட்டுறாதீங்க வீலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்லோவாக தைக்க ஆரம்பிங்க. வேகம் வேண்டாம், அழகாக இருக்கணும், நீட்டாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஆசையாகவும் இருக்கும். நீங்கள் பின்னாடி போயிட்டுனா அந்த போகும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். நீங்கள் முயற்சியை கைவிடாமல் திரும்ப இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம அடுத்தால போட்டுடலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட 2 நூலையும் நீங்கள் இந்த மாதிரி விரலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தைக்க ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து இன்றைக்கி இன்னொரு விஷயம், கெட்டி தையலும் நீங்கள் இதிலேயே பழகிடுங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். மிஷின் ரன்லேயே தான் இருக்கணும் இந்த கெட்டி தையல் போடும்போது. இந்த மாதிரி இந்த ரன்னிங்கில் இருக்கிற மிஷினில் லேசாக பின்னாடி நீங்கள் தூக்கிடணும். அதாவது ஃபூட்டில் தூக்குறதுக்கு இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு இந்த கிளாத்தை நீங்கள் முன்பக்கமாக இழுத்துட்டு விட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் திரும்பவும் அதே இடத்துல ஸ்டிச் ஆகும். அதுதான் கெட்டி தையல். உங்களோட தையல் அதில் கெட்டியாக விழும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபூட்டில் லேசாக தூக்குங்க, கிளாத்தை முன்னே இழுத்து விடுங்க. 1 வாட்டி 2 வாட்டி இழுத்து விட்டிங்கன்னா அதே இடத்துல தான் விடணும், கச்சாமச்சான்னு விடாதீங்க. அப்படி நம்ம பார்த்தீங்களா, திரும்ப கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் விழுந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரல, செட் ஆகாதுன்னு விட்டுறாதீங்க. தயவுசெய்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக இது முடியும். நாளைக்கு புதுசாக இன்னொன்று கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.